அந்த சக்தியாக விஜயை பிஜேபி பார்க்கிறது. ராம்தாஸ் அத்வாலேவின் சிக்னல். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அண்மையில் பேசியது போல, தேர்தலுக்கு பின் விஜயுடன் பேச்சுவார்த்தை என்பது வெறும் தற்செயலான பேச்சு அல்ல. அது டெல்லியின் திட்டமிட்ட நகர்வு என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திமுக, அதிமுகவின் எதிர்வினை, விஜயின் எழுச்சி தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தே திமுகவும் அதிமுகவும் தங்கள் தேர்தல் வியூகங்களை மாற்றியமைக்க தொடங்கியுள்ளன. திமுக தனது வாக்கு வங்கி சிதறாமல் இருக்க நலத்திட்டங்கள் மற்றும் திராவிட மாடல் பிரச்சாரத்தை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல தீவிரமாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விஜயின் வருகையால் தங்கள் வாக்குகள் பிரியாமல் இருக்க மாவட்ட வாரியாக புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது. விஜய் என்னும் புதிய அரசியல் அலை பாரம்பரிய கட்சிகளின் கோட்டைகளை தகர்க்குமா அல்லது கூட்டணி கணக்குகளில் ஐக்கியமாகுமா என்பது வரும் தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும். ஆனால் இப்போதைக்கு டெல்லியின் ரேடாரில் விஜய் மிக முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டார் என்பது மட்டும் நிதர்சனம்.